ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஸ்கூல்லேருந்து பாசஸ் வந்து கொடுத்து விட்ருந்தாங்க. எக்ஸிபிஷனோடது ஃபேண்டசி வேர்ல்ட் எக்ஸிபிஷன் அப்படின்றது வந்து நம்ம ஊரில் ஓப்பன் ஆகியிருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 8 டு ஆகஸ்ட் 9 வரைக்கும் தான் வந்து போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாம்பு, அப்புறமா வந்து ராட்டனங்க, அப்புறமா வந்து ரோபோ, அப்புறமா வந்து நிறைய வந்து பேர்ட்ஸு இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அங்கே போய் பார்க்க முடியும் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். நல்லா செம்ம ஃபன்னாக இருக்கும். நான் எல்லா ரைட்ஸ்லேயும் உட்காருவேன். எல்லா ரைட்ஸ்லாம் கிடையாது, ஆளுக்கு 3 ரைடு மட்டும்தான். ஏன்னா இந்த தடவை விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ட்ரன்ஸ் டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் ஈச் பர்சன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்கும், எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 160. அப்புறமா பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாசஸ் கொடுத்து நம்ம உள்ளே போயிட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அப்புறமா வந்து ஓனாலாம் இருந்துச்சு, ரொம்ப பெருசுங்க. இதுக்கு வந்து வயசு வந்து 5 வயசுங்களாம். நான் வந்து கேட்டேன். இதோட வந்து பெருசு 10 வயசுது இருக்குது அப்படின்னாங்க. அது வந்து கேரளாலேருந்து இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அதான் என்னென்ன சாப்பிடுவோம் அப்படின்ட்டுலாம் கேட்டிருந்தேன். இது வந்து பியூர் வெஜிடேரியன். 10 வயசில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பியூர் நான் வெஜிடேரியன் அப்படின்னு வந்து சொன்னார். இது வந்து நிறைய கேரட்டு, அப்புறமா கீரைங்க இதெல்லாம் வந்து நிறையவே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா தொட்டு கூட பார்க்கல. நிறைய பேர் அது வந்து டச் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் அது பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகும், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது பார்த்து முடிச்சாச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகலாம். அம்மா, இது எனக்கு பார்க்கவே பிடிக்கலம்மா, ரொம்ப அருவருப்பாக இருக்குது. ஆமாங்க, சொன்ன மாதிரி ஒரு மாதிரி அருவருப்பாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. இது எதிர்க்க வந்து நான் வந்து வீடியோ எடுக்கணுன்ட்டு எடுத்திருந்தேன். பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த கிளிங்கெல்லாம் நம்ம நின்றுட்டு இருந்தால் நம்ம மேலேயே வந்து ஏறுது. பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து இந்த மாதிரி ஃபின்ச்சஸ்ஸு, குட்டி குட்டி பறவைங்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. கோழி கொண்டு பீகாக்ஸு, பீஜியன் இதெல்லாம் கூட வந்து பீகாக்ஸ் அப்படின்ற பாருங்க, பீஜியன் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஆமாங்க, பீகாக்கும் வச்சுருந்தாங்க. நான் அதை வந்து ஷூட் பண்ணேன், அந்த வீடியோ காணும். அப்புறமா இதில் ஒரு பேர்டு வந்து காமிக்கிறேன். இதுதாங்க, அந்த பக்கமாக நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு போயிட்டு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே வந்து இருந்துச்சுங்க. அது ஒரு மாதிரியா எந்த பக்கம் தலை எப்படி வந்து அது திரும்புது, ஃபேஸ் எந்த பக்கம் அப்படின்னே தெரியல. அதோ இந்த பேர்ட் தான். நான் வந்து இந்த பேர்டு வந்து ஃபஸ்ட்டு டைமாக வந்து நேரில் வந்து பார்க்குறேன். இதோட பேர் தெரிஞ்சாக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா ஒயிட் ரேட்டாம், செம்ம க்யூட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிளாக் ரேட், செம்ம துருத்துருன்னு இருக்குது. ஒயிட் ரேட் வந்து அமைதியாக வந்து ஒரு இடத்துல வந்து படுத்துட்ருக்கு. ஆனால் ரெண்டுமே வந்து பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரோபோட். இது வந்து நம்ம வந்து டிவிலெல்லாம் தான் பார்த்துருக்கோம். நேரில் வந்து இந்த ரோபோட்டெல்லாம் வந்து நம்ம இப்போ தான் வந்து பார்த்துட்ருக்கோம். பட் இதுலேயுமே வந்து இந்த டைப்பான ரோபோ வந்து எனக்கு ஏனோ தெரியல, ரொம்பவே பயம்தான். அது நம்ம கிட்டேக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஷேக் ஹேண்ட் கொடுக்குது, அப்புறமா வந்து அதுக்கு இதுக்குன்னு ஓடுது, அப்புறமா வந்து ஹார்ட்டின் காமிக்குது. ரொம்பவே வந்து க்யூட்டான மொமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்குறதுக்கான டைம் கிடைக்கிது. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஹார்ட்டின் வந்து காமிக்குதுன்ட்டு. அப்புறமா வந்து பசங்க எனக்கு ஷேக்கன் கொடுக்கல, உனக்கு ஷேக்கன் கொடுக்கல அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. அப்புறமா அந்த அண்ணன்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி பசங்கக்கிட்ட வரவழைச்சி அப்புறமா வந்து ஷேக்கன் கொடுக்க வச்சுருந்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் ரோபோ மாதிரி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அழகாக புடவெல்லாம் கட்டி விட்டுருந்தாங்க. பார்க்கும்போதே அதுவும் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌட் இருந்ததுனால நம்மளால் வந்து அது பக்கத்தில் போய் நின்று பார்க்க முடியல. எப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா வித்தையை காமிக்குதுன்னு பாருங்கள். பெல்ட்டி அடித்து செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அதோட வாக்கு இதெல்லாம் ரொம்பவே வந்து சவுண்டாக வந்து வாக் பண்ணுது. அதோட மெட்டல் பாடி அப்படின்வாங்களா, ஸ்டீல் பாடியோ மெட்டல் பாடியோ எனக்கு தெரியல. அது வந்து அந்த ஸ்டேஜ் மேலே வந்து ரொம்ப ஜோராக வந்து சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்துச்சு, டப்பு டப்புன்ட்டு. பார்த்தீங்களா, அங்கேயும் போய் நின்று ஹார்ட்டின் வந்து காமிச்சிட்டே இருக்குது. பாய் காமிக்குது, ஹார்ட்டின் காமிக்குது. நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்டே இருந்துச்சு. பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அம்மா, பக்கத்தில் இருக்கிற ரோபோ மட்டும் ஏம்மா படுத்துக்கிட்டு இருக்குது?
அதுக்கு வந்து பேட்ரி லோவாக இருக்கும். அதெல்லாம் வந்து சார்ஜ் ஏற்றி அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுடைய டூல்ஸ் எல்லாம் இங்கே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். குட்டி குட்டி ரோபோஸ் எல்லாம் கூட ரெடி பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. பட் அதெல்லாம் வந்து சேல்ஸுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து இதெல்லாம் வந்து மீஷோவில் கூட நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம். குட்டி குட்டி ரோபோ வந்து 350 500 அது போலெல்லாம் இருக்கும். இந்த ரோபோலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது. புடவை கட்டி அது வசூலுக்கு வேறு விட்டுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷேக் ஹேண்ட் கொடுக்குது. இப்போ நம்ம கிட்ட வந்து ஷேக் ஹேண்ட் கொடுக்க போகுது. அதுவும் பாருங்களேன். அம்மா எனக்கு பயமாக இருக்குது. இது எப்போம்மா எனக்கு வந்து ஷேக் ஹேண்ட் தரும்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனாலும் ஆமாங்க. அது வந்து பசங்க கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும். அது முடிச்சிட்ட பிற்பாடு நம்ம வந்து இன்னொரு செக்ஷனுக்கு வந்து போனோம். இங்கே பார்த்திங்கன்னா ஷாப்பிங்ஸு அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே விலை வச்சு வந்து விற்பாங்க. அது வந்து சின்னதுலேருந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ்லலாம் வந்து நிறைய விலை வச்சு விற்பாங்கன்ட்டு. அது எதுக்கு அப்படின்னாக்கா, அங்கே அவங்களுக்கு வந்து ரெண்டலுக்காக வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ரெண்ட்டு வந்து ரொம்பவே அதிகம். அந்த பிளேஸுக்கான ரெண்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகம். எவ்வளோன்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். அது வந்து நான் பொதுவாக சொல்ல விரும்பலை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த செக்ஷன் முடித்த பிற்பாடு தான் நம்ம வந்து அப்பளம் இதெல்லாம் விற்பாங்கள்ல, அந்த செக்ஷனுக்கு வந்து போக முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேம் தான். கேமு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டம்ளரெல்லாம் அடுக்கி வச்சுருவாங்க. ஈச் வந்து 50 ருபீஸு. ஒரு ரவுண்டு மட்டும்தான். அந்த ஒரு பாலுக்கே எல்லா டம்ளர்ஸும் வந்து விழுந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இந்த பொம்மை தான் வந்து கிஃப்டாக கொடுப்பாங்க. என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் பார்த்திங்கன்னா இந்த கேம் தான். இந்த குட்டி பால் வந்து கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து ஜெயிச்சது தான் இந்த பாக்ஸு. இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம தலைவரோட பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அது முடிகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் நின்று நல்லாவே ரசிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பணும். 36 நம்பர் வந்திருந்தாக்கா ஜாக்பாட். இதுக்கு வந்து 6 பாலும் வந்து ஒரே இதுலேயே வந்து போட்ட மாதிரி இருக்கணும். அப்புறமா வந்து ஆரோவில் தான் நம்ம வந்து வந்திருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு கேம் வந்து வின் பண்ணிட்டார். இதில் வந்து வின் பண்ணிட்டார் மீன்ஸ் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்துக்கு டெடி பியரு, செகண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பேட்ஸு, அப்புறமா வந்து தேர்ட் வந்து இந்த ஹார்ட்டு. இதில் மூணுத்துலேயுமே எது வந்து அவர் ஜெயிச்சிருப்பாருன்றது கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போவே பாஸ் பண்ணிவிட்டு. இதுக்கப்புறமா எனக்கு ஒரு கேம் விளையாடுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேம் வந்து தம்பி தான் வந்து விளையாட போகிறாரு. அவருக்கும் வந்து ஃபேவரட்டான சின்ன சின்ன கேம் தான். பசங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இந்த 2 வருஷமாக வந்து போடுற எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து கடல் கன்னி போல் போட்டிருந்தாங்க. அதுவும் வந்து நல்லாவே இருந்துச்சு. அப்புறமா வந்து இந்த வருஷம் வந்து நிறைய பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது ஒரு மாதிரியான ஒரு சூப்பராக இருந்துச்சு. பசங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. 3த்தையுமே 3 வந்து போட்டிருக்காங்க. ஆமாங்க, இந்த ஹார்ட் உள்ள பில்லோ தான் வந்து நம்ம வந்து ஜெயித்தோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தம்பி வந்து பலூன் ஷூட்டிங் வந்து போகிறேன் அப்படின்னாப்புல. சரி அப்படின்ட்டு நம்ம வந்து விட்டோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 5 ரவுண்டு, அதில் வந்து 3 அவுட்டு, 2 வந்து வின் பண்ணிட்டாப்புல. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுட் கார்னர் வந்தாச்சு. இங்கே வந்து அப்பளம் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும். அப்பளம், பஜ்ஜி, அப்புறமா வந்து இந்த கோபி மஞ்சூரியனு, வடா பாவ், பாவ் பாஜி இதெல்லாம் வந்து விற்றுட்ருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த அப்பளம் வந்து பாப்பாவுக்கு, தம்பிக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து நம்ம ஒரு பேக்கிங்காக வாங்கிட்டோம். இதுலேயுமே வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. முழு பேக்கெட் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் வருது. அதில் வந்து வெறும் 4 பீஸ் மட்டும் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து 50 ருபீஸ்க்கு இந்த மாதிரி பொடியாக வந்து கேட்டாவே அவங்க வந்து கொடுப்பாங்க. நம்ம எப்படியும் வந்து பொரிக்கும்போது வீட்டில் வந்து அப்படியே முழு அப்பளத்தை வந்து பொரிக்க போகிறது கிடையாது. இது போல் துண்டு போட்டு தான் நம்ம வந்து பொரிக்க போகிறோம். அது ஏதோ நம்ம வந்து ஒரு வெயிட் போட்டே நம்ம வந்து வாங்கிக்கிட்டாக்கா ஜஸ்ட் 50 ருபீஸில் நம்மளுக்கு இந்த பொடியே வந்து கிடச்சிச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இந்த பலூன்ஸ்லலாம் விட்டுட்டு நான் பார்த்திங்கன்னா இந்த ரைடில் வந்து உக்காந்துட்டேன். இதெல்லாம் வந்து நல்லா வீடியோ பிடிச்சி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணணும்னு போல் ஆசையாக இருந்துச்சு. இல்லை நான் 3 ரைடு உக்காந்து அதில் 2 ரைடுக்கு மட்டும் நான் வந்து வீடியோ பிடிச்சி நான் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ரைடு எது அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள். ஆனால் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் முதல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஓட்டுவாங்க. இப்போல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்டெல்லாம் இல்லை. ஆனால் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து எந்த டைமும் அவ்வளோ ஸ்பீடு இருக்காது. இந்த தடவை தான் இதில் மட்டும் ரொம்ப ஸ்பீடு இருக்குமா?
இது வந்து தம்பிக்கு வந்து ஸ்பீடாக தெரிஞ்சுதான். ஏன்னா அவன் சின்ன பிள்ளை தானே. நமக்கெல்லாம் வந்து இன்னும் நல்லா ஸ்பீடாக வந்து ஓட்டி தான் வந்து நான்லாம் போயிருக்கேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து தெரிஞ்சுது. இப்போ உள்ள ரைட்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறாப்புல தான் எனக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 10 ரவுண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. தம்பி பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. அப்புறமா இன்னும் ஒரு சில ரைட்ஸ் எல்லாம் வந்து நம்மளால் உட்காரவே முடியல. முதல்ல ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ எல்லாத்துக்குமே வந்து எல்லா ஒரு ரைடுக்குமே வந்து ₹100 பர் ரைடு அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. அதுலேயும் வந்து இத்தனை ரவுண்ட்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா மேலே இதில் வந்து நம்ம ஜாயிண்ட் வில்லா அது என்னன்னு சொல்கிறது எனக்கு பேர் தெரியலங்க. பெரிய ராட்டினம் இருக்குல்ல, அதுதான் நம்ம வந்து உட்காந்தோம். அங்கேருந்து வியூ பாருங்களேன், எல்லாமே செம்மையாக தெரியுது பார்க்கும்போதே. இதுலேயும் வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதுவும் வந்து கண்டினியூஸாக வந்து பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து இதில் உட்காரணும் போல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பயத்தினால வந்து ரொம்ப பேர் வந்து உட்காந்துருக்க மாட்டோம். இதுலையாவது பார்த்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஆறுதல் பண்ணிக்கோங்க. ஏன்னா என் ஹஸ்பண்டெல்லாம் வந்து இது போல் ரைட்ஸ்லலாம் உட்காரவே மாட்டார். அவருக்கு வந்து மயக்கம் வந்துடும். ஸோ அதோட எக்ஸைட்மெண்ட்டு அப்புறமா வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து பாருங்கள் எண்டு வரைக்கும். அம்மா நெக்ஸ்ட்டு இந்த பலூன் ஸ்லைடு இருக்குல்ல, அதில் போகிற ஆசையாக இருக்குது. ஓகே. பலூன் ரைட் தானே. ஓகே போகலாம். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 3 ரைடுங்க தாங்க. என்னோடய 3 ரைடு வந்து பெரிய கப்பல், அப்புறமா வந்து இந்த ஜாயிண்ட் வீல், அப்புறமா வந்து பிரேக் டான்ஸ். இது பசங்களுக்கு வந்து 2 வந்து இந்த பலூன் மாதிரி இருக்கிறத வந்து விட்டுட்டேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஏரோப்ளேன் போல் இருக்குது, அதில் தான் வந்து ரைடு போனாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா வந்து உங்களுக்கு இது போல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா அப்படின்றது கூட எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் அந்த ரைடே. ஓகே, இதோட வந்து நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. நம்மளுடைய வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேன்றீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நமக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும்ல. அப்புறமா வந்து நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கூட வந்து தோணும். ஓகே மேபி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இதோட வீடியோ வந்து எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே பாய்.